வணக்கம். பத்தமடையில் பிறந்து பலவிதமாய் பாடுபட்டு நைந்து நூலாகி போனது பாய் மட்டுமல்ல எங்கள் பாட்டியும் தான் அப்படிங்கிற ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது. இன்று நாம் பேச போகிற செய்தி என்ன அப்படின்னா, இந்த கவிதையில் வர்ற பாட்டியை பற்றி இல்லை, பாய்களை பற்றி. அதுக்கு முன்னாடி நம்ம கலையத்தில் இணையாதவங்க இணைஞ்சிருங்க. வீட்டில் சாணம் ஒழுகிய வெற்றுத்தரையில் படுத்து உறங்கிய ஆதி மனிதன் கொஞ்சம் சுகமாக படுத்து உறங்கிறதுக்காக பாய்களை பின்ன ஆரம்பித்தான். முதல்ல தென்னை ஓலையிலிருந்து தான் பாய்களை தயாரிச்சிருக்கிறாங்க. அதற்கு பேர் தென்னம்பாய் அப்படின்னு வச்சுருந்துருக்குறாங்க. அது படுப்பதற்கு சுகமாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. அப்புறம் இளம் பனை ஓலையில் பாயாக பின்னுனாங்க. அது யாருக்கு பயன்பட்டதுன்னா, ஆட்டு